யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எழுப்புதல் 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 நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எழுப்புதலுக்கு முதல் பேஸ் என்னன்னா, சபைக்குள்ள ஒரு நாட்கள்ல நல்ல மங்கி எரிந்து கொண்டிருக்கிற சபையில ஆவியில அந்நிய பாஷையில வெறி கொண்டு ஜெபித்த ஒரு சபை இன்னைக்கு அந்த சபைகள் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம், அப்பா ஒரு பெரிய கூட்டம் ஒரு பெரிய மாஸ் கேதரிங் சேர்ந்து ஜெபிச்சா ஒரு எழுப்புதல் வந்துரும் சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அது எழுப்புதல் என்பது அப்படி இல்லை. எழுப்புதல் என்பது ஒரு மனுஷனுக்கு சார்ந்தது. ஒரு மனுஷன் எழுப்புதல்ல ஒரு நாள்ல அவன் ஒரு மாதிரி இருந்திருப்பான். ஆனா மறுபடியுமா அதே மனுஷன் மறுபடியுமா நான் முன்னாடி இருந்த அனுபவத்திற்குள்ள நான் போயிட்டு மறுபடியும் ஜெபிக்கிற ஆவிக்குள்ள ஒருத்தன் வருவான் பாருங்க, அதுதான் எழுப்புதல். எழுப்புதல் என்ற ஒரு பெரிய மகா கூட்டத்துக்கு நின்று ஹalleluya அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற ஆவி பேர் எழுப்புதல் அல்ல. அப்படி ஒருவேளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ற Ctrl+A அழுத்தி மொத்தத்தை டெலீட் பண்றீங்க. எழுப்புதல் என்பது என்னன்னா, எழுப்புதல் ரிவைவல் இஸ் ஆல் அபௌட் a single man. ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள சார்ந்தது. அங்க பாருங்க, யாக்கோபின் ஆவி அது உயிர்ப்பித்த உடனே அவர் சொல்றாரு, 49ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்க, அதுக்கு முன்பதா வரைக்கும் அவர் எப்பேர் வயசு முதிர்ந்தவரா இருக்கிறாரு, கண்ணு சுருங்கி போயிருச்சு. ஆனா இந்த வார்த்தை யோசேப்பு உயிரோடு இருக்கிற வார்த்தை தெரிஞ்ச உடனே, அனுப்பி வைத்த வண்டிகளை பார்த்த உடனே, ஆவி உயிர்ப்பித்து எழுந்த உடனே 49ஆம் அதிகாரத்தில் வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு தன் பிள்ளைகள் எல்லாவரையும் கூப்பிட்டு 12 கோத்திரத்தில் இருக்கிற ஒருவனையும் கூப்பிட்டு ஒவ்வொருக்கும் தீர்க்க தரிசனம் கடைசி நாட்கள் நடக்கிறது என்னவென்ற வார்த்தையை அவன் தீர்க்க தரிசனம் போதித்து கடைசியில் கீழே சொல்லுது, அவன் மரித்து போனான். இந்த காலை நேரத்தில் இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற என் அன்பு தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு வந்தபோது இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை யாக்கோபின் ஆவி அன்னைக்கு உயிர்ப்பித்தது போல இன்னைக்கு உங்க ஆவி உயிர்ப்பிக்கும்னா, இந்த நார்த் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற எழுப்புதல ஈஸியா நீங்களும் நானும் பாத்துடலாம்.